எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஊர் தெரியாத, இருக்கிற இடம் தெரியாத ஒருத்தனுக்கு நியாயம் கிடைக்குமா? அவன் எங்கே இருக்கானே யாருக்கும் தெரியாத இடத்துல இருக்கிறவனுக்கு நியாயம் கிடைக்குமாங்க? ஒரு சிறையில் இருக்கட்டும், இல்லை ஒரு கிராமத்தில் இருக்கட்டும், ஒரு பட்டணத்தில் இருக்கட்டும், ஒரு சின்ன தெருவோட ஒரு சந்தில் மூலையில் ஒரு குடிசை வீட்டில் கூட உட்காந்துருக்கட்டும், அனாதையாக இருக்கட்டும், அங்கெல்லாம் நடக்கிற அநியாயங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, அவங்களுக்கு எதிராக வர ஆயுதங்களுக்கு அவங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? அவங்க திருப்பி என்னத்தை செய்ய முடியும்? அப்படின்ற ஒரு பயம் இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்குது. இவங்க எனக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்க, இவங்க எனக்கு எதிராக பேசுகிறாங்க, என்ன பண்ண முடியும் இவங்கெல்லாம்? அவர் தான் இந்த உலகம் முழுக்க உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அவருக்கு பூமியோட முதல்லேருந்து கடைசி வரைக்கும் என்ன நடந்தாலும் அது அவருக்கு தெரியும். அவரால் அங்கு செல்ல முடியும், அங்கு சென்று நியாயம் செய்ய முடியும். சங்கீதம் 46, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். நீ யுத்தம் பண்ண வேணாம், உனக்கு எதிராக வர யுத்தத்தை நான் பார்த்துக்கிறேன். பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் நான். அதனால் நீ யுத்தம் செய்ய வேணாம், அமைதியாக உட்காந்துரு, நீ வழக்காடாத, யுத்தம் பண்ணாத, அமர்ந்திருந்து நான் தான் கடவுளாக நீ தெரிஞ்சுக்கோ. ஏன்னா நான் தான் இந்த பூமியை ராஜரீகம் பண்ணுறேன். இந்த பூமியில் நான் உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளும் நான் உயர்ந்திருப்பேன், எல்லா ஜாதி மதங்களுக்கு மேலே நான் தான் உயர்ந்திருப்பேன். இன்றைக்கி நம்ம தெளிவாக்கி கொள்ளணும். நம்முடைய சிந்தனைகளை, பயங்களை, அவிசுவாசங்களை, குழப்பங்களை எல்லாம் தெளிவாக்கி கொள்ளணும். மனுஷர்களுக்கு விரோதமாக எழும்புகிற கர்த்தரையும், நியாயாசனத்தில் உட்காருகிறவனுக்கு உணர்த்துகிற ஆவியாகிய கர்த்தரையும், ராஜாக்களை உருவாக்குகிறவரையும், வழக்கை விசாரிக்கிறவரையும், நியாயத்தை கண்டித்து உணர்த்துகிறவரையும், பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரையும் சரியாக புரிந்து கொண்டிருந்தோமானால் நாம் எதை குறித்தும் பயப்பட மாட்டோம்.